ஃப்ரெண்ட்ஸ், 6th வெப்பம் லெசனுக்கு நம்ம புக் பேக் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகள் என்ன வரும் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வேகமாக நகரத் தொடங்கும். ரெண்டாவது கேள்வி வெப்பத்தோட அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல். அடுத்தது மூணாவது கேள்வி 30 டிகிரி செல்சியஸ் உள்ள ஒரு லிட்டர் நீரும் அதுக்கப்புறம் 50 டிகிரி வெப்பநிலை உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும்போது உருவாகும் திறன் வெப்பநிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் இ ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். நாலாவது கேள்வி பாருங்கள், 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஒரு இரும்பு குண்டினை 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு நீர் நிரம்பிய முகவையில் போடும்போது வெப்பமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டிற்கோ மாறாதுன்னு சொல்லி வரும். கோடிட்ட இடங்களை நிரப்புக பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், வெப்பம் அதிகமான பொருளிலிருந்து குறைவான பொருளுக்கு பரவும். ரெண்டாவது கொஷின், பொருளின் சூடான நிலையானது வெப்பநிலை கொண்டு கணக்கிடப்படுகிறது. மூணாவது கேள்வி, வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் ஆகும். நாலாவது கேள்வி, வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் விரிவடையும் மற்றும் குளிர்விக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருங்கும். அஞ்சாவது கேள்வி, இரண்டு பொருள்களுக்கு இடையான வெப்ப பரிமாற்றம் இல்லை எனில் அவை இரண்டும் வெப்ப சமநிலையில் வந்து இருக்கும். அடுத்தது சரியா தவறா பாருங்க. ஃபர்ஸ்ட், வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். இது வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு பரவுன்றாங்க. இது வந்து சரி. ரெண்டாவது கேள்வி, நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் போது நீராவி உருவாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. ஏன் அப்படின்னா நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் போது நமக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா பனிக்கட்டியாக வந்து வரும். சரியா, நமக்கு உட்கவரும் போது தான் என்னவா வரும் அப்படின்னா நீராவியாக வந்து உருவாகும். ஸோ அதனால ரெண்டாவது கேள்வி வந்து தவறு. மூணாவது கேள்வி பாருங்க, வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது. ஓகேவா, தவறு. ஏன்னா அது தீங்கானது நமக்கு கிடையாது, தீங்கானது அல்ல. ஸோ அப்போ தவறு. அடுத்தது நாலாவது பாருங்க, போரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் போது அதிகம் விரிவடையாது. சரியா, ரைட். போரோசிலிகேட் கண்ணாடி நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகாது, விரிவடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஃபிஃப்த் கொஸ்டின், வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை பெற்றுள்ளன. ஓகேவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஏன்னா இது என்னது, வெப்பம் மற்றும் வெப்பநிலையும் வெவ்வேறு அழகு வந்து இருக்கும். சரியா, இங்கே ஒரே அழகுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஸோ ஆன்சர் தவறுன்னு வரும். பொறுத்துக்க பாருங்க, வெப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலின் வரும், வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின், வெப்ப சமநிலை அப்படின்னா வெப்ப பரிமாற்றம் இல்லை, பனிக்கட்டி அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். அடுத்தது ஒப்புமை தருகன்னு சொல்லியிருக்கோம் பாருங்க. வெப்பம் ஜூல், வெப்பநிலை கெல்வின் வரும், பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ், மூலக்கூறுகளின் மொத்த எக்காற்றல் வெப்பம், சராசரி எக்காற்றல் வெப்பநிலை. ஓகே, இதோட வெப்பம் லெசனுக்கு புக் பேக் ஓவர். தேங்க்யூ.